Welcome and welcome to Annie's Tamil Lifestyle. So, நாம நீங்க என்ன பண்ண போறோம் 24 hours பானி பண்ண போறோம். சாரி. பானில பானிபூரி சேலஞ்ச். அதாவது வந்து பானிபூரி ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம். சோ இது ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான். பழைய நம்மளோட ஃபுட் சேலஞ்சஸ் நிறையல வந்து கேட்டிருந்தீங்க. நீங்க கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து இது வந்து நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஃபுட். பட் இருந்தாலும் சவுத் இந்தியால நம்ம நிறைய பேருக்கு பானிபூரி லவர்ஸ் தான். நிறைய பேருக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும். ஸோ பானிபூரிக்கு நிறைய டிஃப்ரெண்டான நேம்ஸ்லாம் உண்டு. எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோல்கப்பா, புச்கா, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லாம் உண்டு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் பானிபூரி அப்படிங்கிற ஒரு நேம் தான் வந்துட்டு நல்லா ட்ரெண்டிங் ஃபேமஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது இன்ஸ்டாகிராம் தான் என்ன ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு ரீசெண்டாக சிஸ்டர்ஹுட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இந்த க்யூட்டான இயரிங்ஸும் ஹேர் ஆக்சசரிஸும் கொடுத்துருந்தாங்க. பார்க்க நிஜமாகவே ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் நான் போட்டிருக்க மாதிரியே வேணும்னா இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களோட பேஜோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். நீங்களும் போயிட்டு அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பானிபூரிக்கு நான் பிளான் பண்ணியிருந்தது என்னென்னா ஐஸ்கிரீம் பானிபூரி. ஸோ ஐஸ்கிரீம் பானிபூரிக்கு நான் எடுத்திருந்தது வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ குழுன்னு இருக்கும் அப்படின்றக்காக அதை ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி தெரியுமா, அதை வந்துட்டு அழகாக வந்து நிறைய தூவி விட்டுருந்தேன். ஸோ அதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிப்ஸ் நிறைய வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து கலராக இருக்கணும் அப்படின்றக்காக இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ அதையும் வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கு கடைசியாக வந்து அது மேலே சாக்லேட் சாஸையும் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். ஸோ பானிக்கு பதிலாக நான் வச்சுருந்தது வந்து சாக்லேட் ட்ரிங்க். ஸோ நம்ம பானிபூரி ரெடி. டிஃப்ரெண்ட்டான ஒரு பானிபூரி எப்போ ட்ரை பண்ணோம் அப்படின்னா சாக்லேட் சேலஞ்ச் 24 hours சாக்லேட் சேலஞ்ச் பண்ணுவோம் ஞாபகம். அப்போது வந்துட்டு சாக்லேட் பானிபூரி செஞ்சு நான் சாப்பிட்டேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அது மேலே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச பானிபூரி. அதுக்கப்புறம் நான் செய்கிற இந்த பானிபூரி அதாவது சாக்லேட்டில் அது வந்து ஐஸ்கிரீம் பானிபூரி, ஐஸ்கிரீம் சாக்லேட். இது வந்துட்டு ஆக்சுவலாக இதில் உள்ளே ஊற்றுறதுக்கு வந்து அந்த அவங்க வந்துட்டு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, பானி வச்சுருப்பாங்க. பானிக்கு பதில் வந்துட்டு என்ன வச்சுருக்கேன்னா சாக்லேட் ட்ரிங்க் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உள்ளே ஊற்றி சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சும்மாவே சாப்பிட்டுப்போம். சும்மா சாப்பிட்டக்கே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது. இந்த ஐஸ்கிரீம் பானிபூரி ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஐஸ்கிரீமில் சம்டைம்ஸ் வேஃபர் பிஸ்கட் வச்சு சாப்பிடுவோம் தெரியுமா. நம்மளுக்கு வந்து ஸ்பூனுக்கு பதிலாக வேஃபர் பிஸ்கட் கொடுப்பாங்க. அப்படியே வச்சு சாப்பிடும்போது அது க்ரன்ச்சியாகவும் ஐஸ்கிரீம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி தான் இருக்குது. என்ன வேஃபர் பிஸ்கட் வேறு, நம்மளோட இந்த இது வேறு, பட் ஏற்றாலும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சீரியஸ்லி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது, அப்போல்லாம் கிடையாது. சூப்பராக இருக்குது. இந்த இது நீங்கள் ட்ரை பண்ணலாம், வீட்டில் யாருனாலும் ட்ரை பண்ணலாம். சூப்பராக வந்திருக்கு. நானே எதிர்பார்க்கல. இந்த ட்ரிங்கை ஊற்றிட்டு அப்படியே குடிப்பேன். கிரன்ச்சியாக மில்க் ஷேக் குடிச்ச மாதிரி இருக்குது. சீரியஸ்லி நான் ஹாட் கொடுப்பேன். நியூட்டல்லா ஷார்ட் ஆஃப் பானிபூரின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நான் அப்படியே பண்ணல. ஆக்சுவலாக அதை அப்படியே பண்ணல. அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் டிங்கரிங் வேலைலாம் பார்த்து எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் சேர்த்து நான் இந்த பானிபூரி வந்து கொண்டு வந்தேன். இடத்துல அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நான் நியூட்டல்லா சேர்த்துருந்தாங்க அவங்க. நான் நியூட்டல்லா சேர்த்தல, அவ்வளோதான். அதுக்கு பதிலாக சாக்லேட் சிரப் சேர்த்துருந்தேன். ஸோ அப்படி செஞ்சுருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பானிபூரி நான் செஞ்சதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க வீட்டில் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அடுத்த நம்ம லஞ்சில் வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபுட் சேலஞ்சுக்குள்ளே ஒரு சேலஞ்ச் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நாம் வந்து இன்றைக்கி பண்ணுறது வந்து பானிபூரி சேலஞ்ச். நிறைய இதில் வந்துட்டு யார் வந்து அதிகமாக பானிபூரி சாப்பிட்றாங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு சேலஞ்செலாம் வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி வைக்க முடியல அப்படின்னாலும் ஒரு நிமிஷம் வச்சுப்போம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு எத்தனை பானிபூரி வந்து என்னால் சாப்பிட முடியுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த பூரியெல்லாம் நான் வந்து பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஹோல் போட்டுப்போம். இதில் ஸ்டஃப் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் செட் பண்ணிவிட்டு எத்தனை பானிபூரி என்னால் முழுங்க முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பூரி, அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங், அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஸ்வீட் சட்னி, அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பானி, லாஸ்ட்டாக வெங்காயம். ஓகே, இப்போ வந்து இந்த டேபிள் செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பானிபூரியை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் செட் பண்ணி ரெடி ஆயாச்சு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கோரி ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எத்தனை பானிபூரி சாப்பிட்றேன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஆறு பானிபூரி தான் சாப்பிட்ருக்கேன் ஒரு நிமிஷத்தில். நான் கூட 10 எதிர்பார்த்தேன். இருந்தாலும் இன்னொரு அட்டன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப பிடிச்சிருக்குனால டேஸ்ட்டாக இருக்குது. வீட்லேயே செஞ்சதுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு அட்டன் போடுவோம். கெப்பாசிட்டி வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து 6 பானிபூரி, அதாவது 60 செகண்ட்ஸில் என்னால் 6 பானிபூரி சாப்பிட முடியும். அவ்வளோதான். அதுக்கு மேலே கடைசி அந்த 7 நான் கஷ்டப்பட்டு தான் திணிச்சேன். என்னால் வந்து அதை வந்து முழுங்க முடியல. பட் இருந்தாலும் இது என்ஜாயிங்காக தான் இருக்குது. இருக்கிற மொத்த பானிபூரி காலி பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே மக்களே, ஸோ ஒரு வேளையாக வந்துட்டு லன்ச் முடிஞ்சுது, சிறப்பாக முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், நான் எல்லா பானிபூரியும் நல்லா வாயில் போட்டு கப்பன் முழுங்கிட்டேன். ஒரு நிமிஷத்தில் ஸ்பீடாக சாப்பிட்டாலும் மற்ற கடைசி பானிபூரி ருசிச்சு ஸ்லோவாக தான் சாப்பிட்டேன். ஸோ அடுத்த ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பானிபூரியே வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் தான். ஸோ ஸ்ட்ரீட்டில் போய் நம்ம சாப்பிட்ற அந்த ஃபீலை நம்ம காட்ட வேணாமா? ஸோ ஸ்ட்ரீட்டில் போயிட்டு வாங்கி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதான். ஸோ அடுத்த நம்ம ஸ்நாக் டைம்லாம் வெயிட் பண்ணலாம். திருநெல்வேலியில் சாட் ஐட்டம்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் கிடைக்கும். கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கொஞ்சம் நீட்டாகவும் செஞ்சு தராங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாவே டேஸ்ட்டாகவே பண்ணுறாங்க. முடிஞ்ச லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்றேன் உங்களுக்கு. ஸோ இங்கே தான் நான் போய் ஆர்டர் பண்ணி பானிபூரி சாப்பிட்டேன். இப்போ நான் வந்து சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா, பானிபூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். ஸோ கடையில் வந்து சாப்பிட வந்திருக்கேன் பானிபூரி சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக எல்லா வெரைட்டி, அதாவது திருநெல்வேலியில் இங்கே ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும் தான் நிறைய வெரைட்டியில் பானிபூரி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து சாப்பிட வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன பானிபூரி அப்படின்னா வந்து இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மாங்காய் பீஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் பானிபூரி. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து சீஸ் துருவி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பானிபூரி. அப்புறம் இது வந்து பன்னீர் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் பானிபூரி. அதுக்கப்புறம் நிறைய கார்ன்லாம் போட்டு நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் பானிபூரி. அப்புறம் லாஸ்ட்டாக இது வந்துட்டு நார்மல் பானிபூரி. இது வந்து சேவ் பானிபூரி. அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே ஊற்றுறதுக்கு அந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதான் நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இதை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது எனக்கு. ஸோ சும்மா வந்து ஆக்சுவலாக பிளெயினாக அந்த மாங்காய் அதை சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதில் வந்து நான் வந்து ஜீரா அந்த பானி வந்து உள்ளே ஊற்றி வந்து சாப்பிட போகிறேன். அந்த மாங்காய் ஸ்லைஸ் போட்டு அந்த ஃபேமிலி செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு அந்த மாதிரி ஃப்ளேவர் சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் சூப்பராக செஞ்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம். சீஸ் ட்ரை பண்ணுவோம். இதுதான் சீஸ், இது பன்னீர். சீஸ் ட்ரை பண்ணுவோம்.
இதுவும் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சீஸோட ஃப்ளேவர் தெரியுது, நல்லா ஹெவியாக சீஸோட ஃப்ளேவர் தெரியுது. பன்னீர் ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இது கார்ன் பானிபூரி. எல்லாமே நிஜமாவே சூப்பராக செம்மையாக இருக்குது. யாண்டே இல்லை. ஓகே, நம்ம ஜாலியாக இப்போது ஸ்ட்ரீட் ஸ்டைல் பானிபூரியும் சாப்பிட்டாச்சு. ஸோ இதோட ஸ்நாக்ஸ் டைம் ஓவர். அடுத்து நம்ம டின்னர் டைமில் மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நைட் டின்னருக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெடி டு ஈட் பானிபூரிஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலான்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பானிபூரிஸ், அதாவது 2 ரெடிமேட் பானிபூரிஸ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று பேர் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஜலானி பானிபூரி. ஃபஸ்ட்டு வந்து எஸ்எல்எம் பானிபூரி. இதுக்கும் நல்ல ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். ஸோ இதில் வந்துட்டு 4 வகையான பானிபூரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா, ப்ளஸ் பூரிஸ் எல்லாமே உள்ளே இன்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டஃபிங் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து சைடில் வந்து அவங்க வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவிர்த்து ரேட் எம்ஆர்பி வந்து 115 போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அதோட ரேட் வந்து 150 கிடையாது. நான் அதை ஆன்லைனில் வாங்கும்போது 99 rupees அப்படின்னு அமேசானில் வாங்கினேன். ஸோ இதுதான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். அடுத்து வந்துட்டு ஜலானி பானிபூரி. ஸோ ஜலானி பானிபூரி வந்துட்டு ஜலானி தான் நினைக்கிறேன், ஜலானி பானிபூரி. ஸோ ஜலானி பானிபூரி இதுலேயும் வந்துட்டு இதில் வந்து 2 வகையான பானிபூரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரெண்டு வகையான இது ஒரு சட்னி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட்லாம் வந்து டீப்பாக டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் வந்து 55 rupees. அதை கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். அண்ட் இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல விதமான ஃபீட்பேக்ஸ் இருந்ததுனால தான் இதையும் வந்து நான் வாங்கினேன். ஸோ இதையும் நம்ம இப்போ போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன டேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜலானி பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் நம்ம பார்த்தோம் தெரியுமா. ஸோ அதை தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது ஒன்று கட்டா மீட்டா பானி, புதினா பானி, அப்புறம் வந்து இம்லி சட்னி, கஜூர் இம்லி சட்னி. ஸோ 3 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் நிறையாலாம் பூரி எடுத்து வைக்கலாம், ஏற்கனவே நிறையா சாப்பிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்டாக தான் இருக்குது. ஸோ வந்து 3 பூரி போதும், 3 ஃப்ளேவர் 3 பூரி அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்க, ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக இது வந்து புதினா ஃப்ளேவர் அப்படியே தெரியுது, நல்லா ஃபீல் பண்ண முடியுதுனால. சீரியஸ்லி இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணும் போலனா, கம்மியாக ஆட் பண்ணிட்டேன் போல், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி, அடுத்தது இது. அப்போ இது வந்து ஸ்வீட் அண்ட் அந்த ஸ்வீட்டாகவும் இதுவாக இருக்கும் தெரியுமா, அந்த ஃப்ளேவர் நினைக்கிறேன். எங்கே போட்டு பார்த்துருவோம். லைட்டாக இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்குது. அது பேர் போட்டிருந்தாங்களே, கட்டா மீட்டா இம்லி பானி. கடைசி இது வந்து இம்லி சட்னி. அதையும் அது லிக்விடான காஸ்ட்டேன், அதை அப்படி போட்டுருவோம். எனக்கு யூஸ்வலாக அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வாங்க தெரியுமா, அதையும் வந்து இப்போ நம்ம போய் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறது நம்ம வாங்கின அடுத்த பானிபூரி கிட்லேருந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்எல்எம் பானிபூரி. ஸோ இதில் வந்து அவங்க எத்தனை பானி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, 4 வகை. போனதில் 2 டைப் போட்டிருந்தாங்களே, இதில் 4 டைப்ஸ் ஆஃப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பானிபூரிலாம் சொல்லியிருக்காங்க, புதினா பானிபூரி, சட்பட்டா லசூனி பானி, இது நான் சாப்பிட்டதே கிடையாது, கஜூர் இம்லி சட்னி, ஹிஞ்ச் பானிபூரி, கத்தமிட்டா பானி. சரியா? ஸோ கத்தமிட்டா பானியும் நான்
புதினா பானியும் மேக்ஸிமம் சாப்பிட்ருக்கேன். மற்றதெல்லாம் நான் வந்துட்டு சாப்பிட்டது கிடையாது. ஹிஞ்ச் பானியும் இல்லை அந்த சட்டப்படா ஹிஞ்ச் பானின்னு எனக்கு தெரிஞ்சு இதுன்னு நினைக்கிறேன். அது பேர் என்னது, பெருங்காயம் தானே ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று இப்போ நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் நான் கலக்கி தான் வச்சேன், பட் ஆனால் செட்டில் ஆகிடுச்சு. பச்சை கலரில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு புதினா பானிபூரியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 2 பானிபூரி சாப்பிட்டாச்சு. இப்போ குயிக்காக இதை பற்றி ஒரு சின்ன ஃபீட்பேக் மட்டும் கொடுத்துறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு 2 சாப்பிட்டோம்ல, 2 கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பேர் என்னது, ஜலனி பானிபூரி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நிஜமாவே நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லாவே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. கடையில் சாப்பிட்ற மாதிரி எக்ஸாக்ட்லி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். இதுக்கு 10 மார்க் கொடுத்து அதுக்கு 8 மார்க் கொடுப்பேன். ஆனால் இதே மாதிரி வந்து ஏதோ ஒரு ஃபுட் சேலஞ்ச் அப்போ நான் இதே மாதிரி பானிபூரி கிட்ட வாங்கி சாப்பிட்டப்போ அந்த பானிபூரி நான் ஏன்டா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த ரெடி டு ஈட் பானிபூரி கன்றாவியாக இருந்துச்சு. நான் அந்த அளவுக்கு இது 2 பக்கத்து அது வரவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல, எனக்கு இது பிடிக்கலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது அந்த மாதிரி இல்லை, இது நிஜமாவே ஒரு பானிபூரியோட ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் வேணால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வேணும்னா அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஸோ அமேசான் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணி வீட்டில் இந்த பானிபூரி எல்லாமே உள்ளே கொடுத்துட்றாங்க அப்படின்றப்போ நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டாங்களா. உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் வந்து அவிச்சிக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி எல்லாமே அவங்களே கொடுத்துறாங்க, நம்மளே வந்து செஞ்சுக்கலாம் வீட்டில். ஸோ நல்லா இருக்குது. ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது, நம்ம பானிபூரி சேலஞ்சும் முடியுது. ஸோ இன்னைக்கு இந்த சேலஞ்ச் வந்து பானிபூரி லவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் எந்த பானிபூரி, நான் இன்னைக்கு சாப்பிட்ட பானிபூரியில் எந்த பானிபூரி நீங்கள் டேஸ்ட் பண்ண விரும்புறீங்க அண்ட் எந்த பானிபூரி உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் போட்டு விட்டுருங்க. அதே நீங்கள் வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.